தான் போட முடியும். தலைகீழ தான் குதி பண்ற மாதிரி சீடா போட சீடா வரும். கேசா போட நல்லா இருக்காது. வீட்டுக்கு போ, நான் போறேன். உடனே போடுறேங்க. நீங்களே பார்த்து ஒரு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்றேங்கண்ணா. ஆமா பட்டு வெடி கொடுத்து வேலையை முடிச்சு போவாங்களா? சந்தோஷமான கேள்வி கேட்குறிய. முக்கால்வாசி வேலை முடிச்சுடுவான். தலையை வெட்டி கொடுத்துருவான் அவன். மீன் வெட்டுனா மீன் வர நேரத்தில் தான் அதுதான் சீட்டு ஆளு. கிளம்புனால ஒரு இதாக இருக்குது. அந்த கம்பெனியில் தான் மீன் வெட்டிட்டான். அதான் எல்லாம் இருக்குது. அந்த கம்பெனிக்கு இருந்தால் நான் பேர் பண்ணுவேன். நல்லா இருக்கும். அவருக்குங்களா? அவரா பையா ரெண்டுமே இருக்குது. மீன் வெட்டதே பார்க்க மாட்டாங்க. எங்க கவர முடியுது? பாரு இவன் தான் இந்த மாதிரி தானே எப்படி வருது உள்ள? ஏன்னா ஒரு நீயே கம்ப்ளைண்ட் பண்ணுற மக்களுக்கு நான் ஒன்றும் பார்த்தாலும் சொல்லவே மாட்டேன். அடுத்த ஒரு கவர் பிடிச்சிக்க. அதிகமாக போடாது. பத்தாதாச்சு. அதிகமாக போடக்கூடாது. கவர் வேணா போடலாம். நான் கேட்ட கவர் பண்ண விட்டுருங்க. நம்ம எவ்வளோ பொறுமையாக நிற்கிறோமோ அவ்வளோ பொறுமையாக இந்த மீன் ஒரு குறிப்பிட்ட மீன் இருக்குது வெட்டுறதுக்கு. அவசரப்பட விட இந்த மீன்லாம் ஒன்றும் தெரியும். கட்டாடுங்க உடையாம வருது. என்ன காரணம்? நீ அமைதியாக வாய் வாங்க. நான் வச்சேன் அது உண்மைதான். நம்ம கண் கேதல நம்ம கண் தான் மெயின் டிஸ்டி. ஒட்டாது வாய்ப்பே கிடையாது. தன்னை நம்மளோட காயோட கண்ணு தான் பெரிய கண் சொல்லுவாங்க. கேள்வியா? அடுத்தவங்க கூட கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு அது ஆகிப்போச்சு. நீங்கள் பயப்படுங்க. ஒரு பேசி ஒட்டாது. சென்ட்ரா ஓடுது. ஓடுது. வால் தனியாக போடலாம். வாழும் தனியாக தனியாக தலையில் தட்டி போடுறது. இதில் ஒரு சரி இருந்தா போத விட்டுருங்க. ரெடியா? ஒரு 10 பீஸ் வீட்டு எடுக்கலாமா கேட்கலாமான்னு முதல்ல மாதிரிலாம் அதில் வச்சு விடா மாற எடுத்து வச்சுக்கு வச்சுருவோம் குழம்புக்கு. ஆள் வர நம்ம அண்ணன் போயிட்டாரு வேறு
10 பீஸ் வந்து எடுத்து வச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. எடுத்து வச்சு கேட்பாங்க, யாருக்கு கேட்பாங்க. நம்ம வீடு தானே அப்படின்னா கம்மி இருப்பாங்க. அதெல்லாம் 10 வருஷம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாங்க. எதுவுமே வீட்டு ஏழுமா வீட்டு போய் வாங்கிக்க போய் மீன். ஆனால் வாங்க என்ன வீட்டில் போய் மீன் வாங்கி வேண்டியதான். எல்லா வீட்டும் ஒன்றா வச்சுக்கிற கையில வீட்டெல்லாம் கையில் மாட்டி கையில் மாட்டினுக்குது. உங்களுக்கு வழி விட்டாலும் பரவாயில்ல. பார்த்துலாம் விடு. கேரை மீன் விடுங்க, கேரை. பார்க்காத ஒரு வாரத்தில் ஒரு கையும் இந்த மீன் நீ 2 தடவை போன் பண்ண, நீ 2 தடவை போன் பண்ண. துணியில் ஒரு தடவை போன் பண்ண போல 150 என்ன துணியில் ஒரு தடவை பண்ண போல, அவ்வளோதான். வேறு யாரும் போட்டாரா? வேறு யாரும் ஃபோன் பண்ணல. பட் இருந்தாலும் அப்பா ஃபோன் பண்ணிருப்பேன். அப்பா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் அப்பா ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். நேற்று வந்தேன். நான் வரவே பார்த்தேன். சாயங்காலம் வந்து கம்பெனி போனல மணி ஒரு 4 மணிக்கு வந்தேன். 3:30 மணிக்கு போனேன். பாட்டுக்கு போனோம். 3:30 மணிக்கு பார்த்தா 2 கடையில் யாருமே இல்லை. கடையை தூக்கிக்கலாம் இருந்தாலும் மாமா அவன் நினச்சா தள்ளி விடலாம் மாமா கீழே. அவன் என்ன பண்ணிட்டான், நீ நானும் டைம் இல்லை எனக்கு கம்பெனி போகிறோமேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நானே அவனுக்கு நம்பர் இருக்கேன். ஆமா அப்போ தாச்சி ஓகே ஓவர். கை கொடுங்க. இந்தாங்க இந்த பையில போட்டு அந்த பையில போட்டுங்க. வரும்போதெல்லாம் பிஸியாக மீன் வெட்டுறதே கிடையாது. ஒரு மீன் இருந்தால் கூட பிஸியாக ஆகிக்கிற மாதிரி காட்டிட்டு எடுத்தேன் நம்ம மாலுங்க. ஃப்ரீயாக தானே இருக்கிறேன். இன்னும் இப்படி தான் இருப்பேன் பிஸியாக.